ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறமன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும்ன்ற பொதுவான தனித்துவமான நம்ம ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பலன்களையும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு நமது புதிய ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. கிருத்திகை விரத நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. குரு, புதன், சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய 5 கிரகங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற நண்பர்களே. மேலும் இந்த 5 கிரகங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குதுங்க. இது தவிர இன்னொரு கிரகம் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால மொத்தம் 6 கிரகங்கள் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள சிறப்பான கிரக அமைப்புகள் நமது மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைந்துள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு திடீர்னு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு சில சலுகைகள் திடீர்னு உங்களுக்கு வழங்கப்படலாம் அல்லது சில பதவிகள் கூட உங்களுக்கு வழங்கப்படலாங்க. அந்த மாதிரி கௌரவமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளதுங்க. உங்களுக்கு திடீர்னு நல்ல ஒரு புகழ்மிக்க நல்ல ஒரு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு நாள், திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை போடுங்க. என்னென்ன காரியங்கள் நீங்க முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லா காரியத்தையும் ஒரு லிஸ்ட்டா ரெடி பண்ணுங்க. அதன் பிறகு ஒவ்வொரு காரியமா இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு அதிகமான பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்க நண்பர்களே. திட்டமிடுங்கள், வெற்றியில் உண்டு. சந்தோஷமான நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அந்த மாதிரி நல்ல செய்திகள் உங்க மனதிற்கு இதமான நல்ல ஒரு செழிப்பான சூழ்நிலை உருவாக்கி தருங்க. அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. அதன் காரணமாக நீங்க மற்றவங்களை ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ண முடியும். உங்களுக்கான உயர்வான சூழலும் உங்களுக்கு அதன் மூலமாக அமையும் நண்பர்களே. ஆனா வெளியூர்ல ஏதாவது பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா உத்தியோகம் மட்டுமல்ல, எந்த விதமான பயணங்கள் நீங்க வந்து வெளியூர் சம்பந்தமாக ஏற்படுத்தி கொண்டாலும் சரி, இன்றைய தினம் பயணங்களின் போது விவேகம் தேவைங்க. பயணங்களை இன்றைய தினம் நீங்கள் வந்து அசால்ட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் வேகம் கூட்டாமல் விவேகமாக செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்குங்க. இப்பொழுது குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாமே இப்பொழுது தாராளமாக செய்யலாங்க. உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்கள் தொழில் சம்பந்தமான ரகசியங்கள் எதுவாக இருந்தது அப்படின்னா அது யாரும் எங்கேயுமே நீங்கள் கசிய விடக்கூடாதுங்க. உங்கள் தொழில் ரகசியங்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். அதனால பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. குடும்பத்தில் ஏதாவது நெருக்கடிகள் இத்தனால் இருந்து வந்திருந்தா அந்த மாதிரி சின்ன சின்ன நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு அல்லது நீங்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலையும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது நண்பர்களே. திருமண முயற்சிகள்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இப்பொழுது நீங்கள் உங்களது திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம். அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இன்னைக்கு தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது மனதில் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி மன அழுத்தத்தை நீங்கள் வந்து விரட்டி கொள்வதற்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீகம் நல்ல ஒரு உதவியாக அமையுங்க. ஆன்மீகம் தான் சிறந்த வழியாக அதுக்கு அமையுங்கிறத நீங்கள் இன்றைக்கி புரிந்து கொள்வீங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும்போது உங்களுக்கு மனது இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர்லாம் குறைஞ்சு மன அழுத்தம் குறைஞ்சு கொஞ்சம் மனசை லேசாகக்கூடிய நல்ல ஒரு உறுதியான மனநிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல சூழல் உருவாக நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் அற்புதமான காதல் உணர்வுகளை பெறுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் கூடுமான வரை அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஏன்னா காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு மிக தித்திப்பாக அமைய காத்திருக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது மனக்குறந்த காதலரை நீங்கள் இன்றைய தினம் எண்ணி அதிகமான கழிப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு ரொமான்டிக் மூட்ல உங்க காதலரும் இருப்பார். எனவே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில செழிப்பான ஒரு நாள்னு சொல்லலாங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க வந்து ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவுவாங்க. நீங்க காத்திருக்க கூடாதுங்க. ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய வழியை வந்து மற்றவங்க உணர முடியாது. அதனால வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்வது
கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது முக்கியங்க. ஏன்னா மற்றவங்க உங்கள் பிரச்சனையை வந்து அவங்க பிரச்சனையை நினைக்க மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் வாய் விட்டு கேளுங்க. உங்களுக்கான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைய தினம் ஏதாவது பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மாலை நேரத்தில் நீங்கள் ஏதாவது கடன் உதவிகள் கேட்டிருந்தா அதெல்லாம் கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த விதத்துக்கு நல்ல ஒரு யோகமான நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே உங்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த திறன் காரணமாக அதிகமான வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில நல்ல ஒரு இனிமையான தகவல் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாள். பெரும்பாலான நெருக்கடிகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க. உதிரியாக சில வருமானங்கள் வந்து சேரும். உங்கள் குழந்தைகளுக்காக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதில் நீங்கள் நிறைய சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே. உங்களது சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக மாமன் மைத்துனர் வழியில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் மகத்தாக கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு நாள். இன்றைய தினம் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக முன்னேற்றம் அடையும். இன்றைய தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் அலுவலகத்தில் நீங்கள் வந்து மற்றவங்களை பற்றி பேசுகிறத கண்டிப்பாக தவிர்க்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே. உங்கள் கான்டாக்டில் நீங்கள் வந்து நல்ல ஒரு நபர்களிலிருந்து ஏற்படுத்தி கொண்டு இன்றைய தினம் சிறப்பாக நல்ல நன்மைகளை பெற முடியும். ஆனால் கேலி கிண்டல் யாரையும் அளவுக்கு அதிகமாக நீங்கள் பண்ணிடக்கூடாது நண்பர்களே. சிறந்த ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் திடீர்னு நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைதியான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. தினத்தை இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் டார்க் ரெட் கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 1 வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய பிளான் படி பெரும்பாலான காரியங்கள் நடந்து உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர காத்திருக்கீங்க. வெற்றிகரமான ஒரு நாள். நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். எனவே இதமான ஒரு நாள் இன்றைய தினம் காரிய வெற்றிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணியில் உங்கள் திறமையில முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக கிடைக்குங்க. குறிப்பாக வெளியூர் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை விவேகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது நண்பர்களே. பயணங்களின் போது அவசரம் தேவையில்லை. ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்கள் தொழில் ரகசியங்களை நீங்கள் பத்திரமா பாதுகாக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடியெல்லாம் மறைந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். நிறைய வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும். எனவே விடாமுயற்சியுடன் திட்டமிட்டு செயலாற்றுங்கள். வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழலை அமைய பெறுவீங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.